Hi friends, in this class we will talk about contract casting sum number 20 okay. So sum number 20 வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எஸ்டிமேட்டட் profit நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்ல एक्चुअली கான்ட்ராக்ட்டோட வேல்யூ வந்து கொடுத்திருப்பாங்க, கான்ட்ராக்ட்டோட காஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ கான்ட்ராக்ட் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் எவ்வளவு இருக்குது, இதுக்கு அப்புறம் எவ்வளவு காஸ்ட் வரும் ஓகேங்களா. சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ட்ராக்ட்டோட எஸ்டிமேட்டட் profit நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேங்களா. ஓகே, சோ எஸ்டிமேட்டட் profit வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் एक्चुअली எஸ்டிமேட்டட் profit வச்சு நம்ம 4 பாசிபிள் சீனரியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். எதுக்காக நம்ம பார்ப்போம், இந்த எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டை அப் டு டேட் வரைக்கும் நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டில் அப் டு டேட் வரைக்கும் நீங்கள் P&L அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிறத 4 பாசிபிள் சீனரியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கிளியரா? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒர்க் சர்டிஃபைடை பற்றியும் கொடுக்கல, ஒர்க் அன்சர்டிஃபைடு பற்றி இந்த சம்மில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4 பாசிபிள் சீனரியோஸில் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு 2 சீனரியும் பேஸ்ட் ஆன் ஒர்க் சர்டிஃபைடு வச்சு தான். ஸோ இந்த 2 பாசிபிள் சீனரியோஸ் நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3rd சீனரியாவும் 4th சீனரியாவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா. ஓகே, ஸோ காஸ்ட் 2 சீனரி நம்ம இந்த சம்மில் ஆக்சுவலாக வந்து ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு இல்லை. ஸோ நம்ம 2 சீனரியை நம்ம எடுக்கலாம். என்னன்னா கேஷ் ரிசீவ்டு இருக்கும் ஓகே. ஸோ கேஷ் ரிசீவ்டு பேசிஸாக நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அப் டு டேட், இந்த 2 பேசிஸ்லாம் நம்ம எடுக்க போகிறோம். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். ஸோ சம்குள்ளே நம்ம ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம பாசிபிள் சினரியோஸ் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேவா. ஓகே, ஸோ கப்பர் இன்ஜினியரிங் கம்பெனி அண்டர்டேக்ஸ் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ஓகே. ஸோ லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் வந்து எடுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப இயர்ஸுக்கு போகும்னு நினைக்கிறேன். விச் இன்வால்வ்ஸ் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் பிளாக். அதாவது கான்கிரீட் பிளாக் உங்களுக்கு தெரியுங்களா? கான்கிரீட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரியே கான்கிரீட்டில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது ஹாலோ பிளாக்காக போடுவாங்க, இல்லை வந்து இப்போ தான் ஃபுல் ஹாலோ பிளாக் இல்லை, ஃபுல்லாகவே கான்கிரீட்டில் செங்கல் மாதிரி ஓகே. ஸோ பிளாக் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளாக் ஃபேப்ரிகேஷன் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க okay. And the reaction of the same on the consumer's life okay. The following information is reaction of the consumer life na consumer வந்து பார்த்தா இவர்கிட்ட லாங் டேர்மா கான்ட்ராக்ட் போட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா. இந்த பாயிண்ட் தேவையில்ல ஓகே. The following information is supplied regarding the contract which is incomplete on 31st March 2022. கான்ட்ராக்ட் வந்து பார்த்தா இன்னும் முடியல. 31st March 2022 வரைக்கும் இன்னும் கான்ட்ராக்ட் முடியல. ஆனால் 31st March 2022க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் அப் டு டேட். இது வரைக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ கான்ட்ராக்ட் வந்து 2-3 இயர்ஸுக்கு லாங் டேர்மாக போகுது. 31st March 2022 வரைக்கும் எவ்வளோ கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்குது அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ 31st March 2020 கான்ட்ராக்ட் எப்படி இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் இன்கேர்டு. என்னென்ன காஸ்ட் இன்கேர்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வரைக்கும் டேரக்ட் மெட்டீரியல் வந்து 2,80,000, டேரக்ட் லேபர் 90,000, ஓவர் ஹெட் வந்து 75,000. இது எல்லாமே அப் டு டேட் ஓகேங்களா. ஓகே, அப்போ 31st March 2022 வரைக்கும் டேரக்ட் மெட்டீரியல், டேரக்ட் லேபர், ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எரெக்ஷன் காஸ்ட் அப் டு டேட். எரெக்ஷன்னா இன்ஸ்டால் பண்ணுறது, எரெக்ஷன் ஓகேங்களா. செங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டுக்கு வந்து ஒரு 15,000. இது எரெக்ஷன் காஸ்ட் பிளான்ட் நம்ம சொல்லலாம், இல்லை இந்த செங்கலுக்குமே எரெக்ஷன் வந்து உண்டு ஓகேங்களா. ஸோ எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வரைக்கும் 15,000 காஸ்ட் ஓகேங்களா. ஓகே, இப்போ டோட்டல் வந்து 4,60,000 அப் டு டேட் காஸ்ட்டாக வருது. அப் டு டேட் காஸ்ட் வந்து எவ்வளோ, 4,60,000. கான்ட்ராக்ட் ப்ரைஸுங்கிறது என்னது, ஃபார் டோட்டல் பீரியட். இது அப் டு டேட் கிடையாது. கான்ட்ராக்ட் வேல்யூ டோட்டலாக வந்து பார்த்தா 8,19,000. எல்லாரும் யோசிப்பீங்க கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 8,90,000, காஸ்ட் வந்து 4,60,000, இது ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் வந்துருமேன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலாக அது ராங் ஓகேங்களா, அப்சல்யூட்லி ராங். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,60,000 அப் டு 31st December 2022 ஓகேங்களா. ஸோ இது வந்து அப் டு டேட்டுக்குண்டான காஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வேல்யூ இன்னும் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ கான்ட்ராக்ட் பீரியட் இன்னும் ரிமைனிங் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் பீரியட் ஆஃப் த கான்ட்ராக்டுக்கு 8,19,000 சொல்லி ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இதை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது ஓகேங்களா. ஓகே, கேஷ் ரிசீவ்ட் ஆன் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குது, 6 லட்சம்
ஓகேண்ணா. அப் டு டேட்டுக்கு வந்து கேஷ் வந்து 6 லட்சம் கேஷ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே, டெக்னிக்கல் எஸ்டிமேட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்டிமேட்டட் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட் அப் டு டேட். ஓகே. ஸோ அப் டு டேட்டில் வந்து எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா டேரக்ட் மெட்டீரியல் ஒரு 80% டேரக்ட் மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. அந்த 80% தான் இந்த 2,80,000. ஓகேங்களா, கிளியரா? ஸோ ஒர்க் வந்து அப் டு டேட் 31 டிசம்பர் 2022 வரைக்கும் எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா டேரக்ட் மெட்டீரியல் 80% முடிஞ்சிருக்குது. 31 டிசம்பர் 2022 வரைக்கும் எவ்வளோ டேரக்ட் மெட்டீரியல் வந்திருக்குன்னா 2,80,000. அப்போ இந்த 80% தான் 2,80,000. ஓகேங்களா. அதே மாதிரி 31 டிசம்பர் 2022 வரைக்கும் டைரக்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட் வந்து 75% அப்படின்னா இந்த டைரக்ட் அண்ட் லேபர் அண்ட் ஓவர் ஹெட் இதுவுமே அப் டு டேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 90,000 75,000 வந்து 75% ஆஃப் த லேபர் அண்ட் ஓவர் ஹெட் தான் இந்த 90,000 அண்ட் 75,000. கிளியரா? டைரக்ட் லேபரில் வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் இப்போ வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ரிமைனிங் 20% முடியலை. இந்த 80% தான் எவ்வளோ? 80% தான் டேரக்ட் மெட்டீரியல் 2,80,000. இந்த 80% தான் 2,80,000. அப்போ இன்னும் முடியாதது எவ்வளோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 2,80,000ங்கிறது 80க்குன்னா 20க்கு நீங்கள் பாருங்கள். $2,80,000 வந்து பை 80னா 20க்கு நீங்கள் பாருங்கள் 70,000 வரும். ஸோ இன்னும் எவ்வளோ காஸ்ட் வந்து பெண்டிங் இருக்குது? 70,000 மதிப்புள்ள காஸ்ட் 70,000 காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு 70,000 ஸ்பெண்டிங்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சாரி இது டேரக்ட் மெட்டீரியல். அப்புறம் டேரக்ட் லேபருக்கு வாங்க. டேரக்ட் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் லேபரும் ஓவர்ஹெடும் 75% முடிஞ்சிருக்குதான். அப்போது டேரக்ட் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா 75% முடிஞ்சிருச்சுது. ரிமைனிங் 25% வந்து முடியலை. ஓகே, ஸோ இப்போ இந்த 75% தான் மேலே 90,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்சது 75%. அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்ச காஸ்ட் வந்து எவ்வளோ? 75,000 90,000. ஓகே, அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்ச காஸ்ட் வந்து 90,000 சொல்லி கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே, அப்போ ரிமைனிங் 25% எவ்வளோ? 90,000 பை 75 இன்ட்டு 25 படினா இன்னும் எவ்வளோ காஸ்ட் பெண்டிங் இருக்குது? 30,000 காஸ்ட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது, முடியாமல் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பீரியட் எண்டு வரைக்கும் இந்த 30,000 அடுத்தது நடக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஓவர் ஹெட் வந்து பாருங்கள். ஓவர் ஹெட்லேயும் அதே மாதிரி அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்சது 75% கொடுத்தாங்க. வரும் சார் கொஸ்டின்னா ஓவர் ஹெட்ஸும் அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்சது 25%. 75 இங்கே இருக்குதுங்க. 75% வந்து அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்சிருக்குது. அப்போ இன்னும் முடியாதது எவ்வளோ? 25%. ஓகே, இந்த அப் டு டேட் வரைக்கும் முடிஞ்சது எவ்வளோ காஸ்ட் ஆக்சுவலாக ஓவர் ஹெட்? அப் டு டேட் வரைக்கும் 75,000. அப்போ இந்த 75% தான் உங்களோட 75,000. அப்போ ரிமைனிங் 25% எவ்வளோ வரும்? 75,000 இது வந்து பை 75க்குனா இன்ட்டு 25க்கு போடுங்க 25,000 வரும். ஓகேங்களா. அப்போது டோட்டல் கான்ட்ராக்டோட காசு கண்டுபிடிச்சிடலாமா? இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்குது, எரெக்ஷன். ஓகேங்களா, எரெக்ஷன் காசு இருக்கலாம், அது மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஒரு நிமிஷம். எரெக்ஷன் அதே மாதிரி பாருங்க. எரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப் டு டேட்டுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்கு? 25%. அப்போ 75% இன்னும் முடியலை. ஓகேங்களா. ஸோ அப் டு டேட்டுக்கு முடிஞ்சது 25%, இன்னும் முடியாதது 75%. ஓகே, அப் டு டேட் வரைக்கும் எவ்வளோ எரெக்ஷன் ஆகிருக்குது? 15,000 எரெக்ஷன் ஆகிருக்குது. ஸோ 15,000 தான் உங்களோட 25%. அப்போ 75% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 15,000 இது வந்து 25க்குனா பை 25க்குனா 75க்கு இன்ட்டு பண்ணுங்கள் 45,000 வந்து காஸ்ட் வரும். இது இன்னும் முடியலை, நாட் இன்கர்டு. ஓகேங்களா. $25,000 நாட் இன்கர்டு. அதே மாதிரி இங்கே, அதே மாதிரி அங்கே. ஓகேங்களா. ஸோ டேரக்ட் மெட்டீரியலில் 2,80,000 முடிஞ்சிருச்சுது, 70,000 இன்னும் முடியலை. அதேமாதிரி டேரக்ட் லேபரில் 90,000 காசு முடிஞ்சிருச்சுது, 30,000 இன்னும் முடியலை.
ஓவர்ஹெட்ல 75,000 காசு முடிஞ்சிருச்சு, 25,000 இன்னும் முடியலை. எரெக்சன்ல 15,000 காசு முடிஞ்சிருச்சு, 45,000 இன்னும் முடியலை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் எஸ்டிமேட்டட் காசு கிடச்சிருமா? முடிஞ்சது முடியாதது ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் தெரிஞ்சிடும். அப் டு த கான்ட்ராக்ட் பீரியட் முடித வரைக்கும் 2,80,000 இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு, 70,000 இதுக்கப்புறம் நடக்க போகுது. ஸோ டோட்டல் பீரியடுக்கும் நீங்கள் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ எஸ்டிமேட்டாக வருங்கிறது தெரிஞ்சிடும். அதேமாதிரி டேரக்ட் லேபரும் டோட்டலாக எஸ்டிமேட் டேரக்ட் லேபர் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிடும் அப் டு த கான்ட்ராக்ட் பீரியட் எண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ காஸ்ட்டை வந்து டோட்டலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இங்கே கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து டோட்டலாக 8,19,000. இந்த 8,19,000 ப்ளஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்டோட டோட்டல் ப்ராஃபிட் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டோட கம்ப்யூட்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கொஸ்டினில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் இன்கர்ட் டு டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் டு பி இன்கர்ட், இதுக்கப்புறம் எவ்வளோ நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் வாங்க. காஸ்ட் இன்கர்ட் டு டேட் இது வரைக்கும் நடந்தது. ஓகே. இப்போ கொஸ்டின் வாங்க. கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது டேரக்ட் மெட்டீரியல் வந்து 2,80,000, டேரக்ட் லேபர் வந்து 90,000. ஸோ டேரக்ட் லேபரில் 90,000 போட்டுக்கோங்க. ஓவர் ஹெட்ஸ் வந்து 75,000. ஸோ ஓவர் ஹெட்ஸில் 75,000 போட்டுக்கோங்க. எரெக்சன் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ எரெக்சனில் 15,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. இதுக்கப்புறம் இன்னும் நடக்காதது ஃபியூச்சர் நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000. இது 80%னா 20க்கு நம்ம போட்டோம், 70,000 நமக்கு வந்துச்சுது. ஓகேங்களா? ஸோ நாட் இன்கர்ட் வந்து டேரக்ட் மெட்டீரியலில் ரிமைனிங் அந்த 20% 70,000 நீங்கள் போட்டுக்கோங்க. அதேமாதிரி டேரக்ட் லேபரில் ரிமைனிங் இன்னும் நடக்காதது எவ்வளோ? நாட் இன்கர்ட் வந்து 30,000. ஸோ 30,000 நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் வந்து இப்போ தான் நாட் இன்கர்ட் வந்து 25,000. ஸோ நாட் இன்கர்டில் 25,000 நீங்கள் போட்டுக்கோங்க. டு பி இன்கர்டு இது வரைக்கும் நடக்கல, இதுக்கப்புறம் டு பி இன்கர்டு. ஓகேங்களா? எரெக்சன் அதேமாதிரி 45,000. ஸோ இது வந்து டு பி இன்கர்டில் நீங்கள் 45,000 சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்க. கிளியரா? ஸோ எப்படி வந்துச்சு தெரியுமா? டேரக்ட் லேபர் வந்து இது வரைக்கும் நடந்தது 75%, இது வரைக்கும் நடந்தது 90,000. ஸோ 90,000 வந்து 75க்குனா 25க்கு போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஓவர் ஹெட் வந்து 75,000, இது வரைக்கும் நடந்தது 75. ஓகேங்களா? ஸோ அப்போ 75,000 வந்து 75க்குனா 25க்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதே மாதிரி 15,000 எரெக்சன், இது 25க்குனா 75க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டு பி இன்கர்டு வந்து இவ்வளோ. ஸோ ஆல்ரெடி முடிஞ்ச காஸ்ட் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வரக்கூடிய காஸ்ட். ஸோ முடிஞ்சது ப்ளஸ் ஃபியூச்சர் எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் கான்ட்ராக்ட் பீரியடில் உள்ள எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 2,80,000 ப்ளஸ் 70,000 போட்டிங்கன்னா 3,50,000. 90,000 ப்ளஸ் 30,000 போட்டிங்கன்னா 1,20,000. 75,000 ப்ளஸ் 25,000 போட்டிங்கன்னா 1,00,000 ஃபார் ஓவர் ஹெட். அப்புறம் 15,000 ப்ளஸ் 45,000 போட்டால் எரெக்சனுக்கு வந்து 60,000. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணால் 6,30,000 வருது. இதுதான் டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு. கான்ட்ராக்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தோம்? கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,19,000. ஸோ இது வந்து சேல்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸில் உங்களோட காசு வந்து 6,30,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வந்து 1,89,000 வரும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட். இப்போ இந்த எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டில் P&L அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி விடுறதுக்கு என்னென்ன பாசிபிள் ஃபிகர்ஸ் இருக்குது? இங்கே ஒர்க் சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஒர்க் அன்சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல. ஸோ இதை பேசிஸில் நம்ம பண்ண முடியாது. ஸோ என்ன 2 பேசிஸ் தான் இருக்குது? கேஷ் ரிசீவ்ட் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் நம்ம எடுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசீவ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு காஸ்ட் அப் டு டேட். இந்த 2 பேசிஸில் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் அப் டு டேட் நீங்கள் P&Lக்கு நீங்கள் எவ்வளோ மாற்ற போகிறீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் இன்ட்டு டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் நீங்கள் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? கேஷ் ரிசீவ்ட் பாசிபிலிட்டி. ஸோ எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட்டில் உங்களுக்கு வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் நீங்கள் எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க இந்த பாசிபிலிட்டிஸை நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வந்து 1,89,000. கான்ட்ராக்டோட வேல்யூ இந்த இருக்குது 8,19,000. கேஷ் நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே
கேஷ் ரிசீவ்டான அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் கேஷ் ரிசீவ்னு சொல்லி 6 lakhs நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1,89,000 பை கான்ட்ராக்ட் வேல்யூ 8,19,000 இன்ட்டு கேஷ் ரிசீவ் 6 லட்சம் போட்டிங்கன்னா அப் டு டேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க பிஎன்எலுக்கு 1,38,462 ரூபா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி ரெண்டாவது பாசிபிலிட்டி பாருங்க. ரெண்டாவது பாசிபிலிட்டி எதை பேஸ் பண்ணி? காஸ்ட் அப் டு டேட்டை பேஸ் பண்ணி. ஸோ டோட்டல் காஸ்ட்டில் எஸ்டிமேட்டட் டோட்டல் காஸ்ட்டில் அப் டு டேட் காஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ அப் டு டேட் காஸ்ட்டு எவ்வளோ வருது இந்த ரேஷியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் காஸ்ட்டில் அப் டு டேட் காஸ்ட்டு இந்த ரேஷியோவில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்டிமேட் காஸ்ட் வந்து 6,30,000. ஸோ டோட்டல் காஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. காஸ்ட் அப் டு டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கர்ட் ஆனது தான் அப் டு டேட். ஸோ டோட்டலாக 4,60,000. ஓகேங்களா? டோட்டல் கான்ட்ராக்டோட காசு வந்து 6,30,000 ரூபா. இன்கர்ட் ப்ளஸ் டு பி இன்கர்ட் சேர்த்து 6,30,000 இன்கர்டு மட்டும் தான் இப்போ வரைக்கும் இன்கர் ஆனது. ஸோ அது வந்து 4,60,000 அப் டு டேட்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ ப்ராஃபிட் பை டோட்டல் காஸ்ட் இன்ட்டு அப் டு டேட் காஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,38,000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் டு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ சிம்பிள், ரொம்ப 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 ஈஸியான சம் தான். நீங்கள் வந்து போடுங்க. இதில் ஆக்சுவலாக நான் இந்த சம்மை நான் ஹோம்ஒர்க்காக தான் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் கேல்குலேஷனில் கொஞ்சம் பேருக்கு டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதை நம்ம கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் இன்கர் டு டேட், இதுக்கப்புறம் எவ்வளோ நடக்க போகுது, இது எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் டோட்டல் வேல்யூலேருந்து இந்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் டோட்டல் காஸ்ட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் கிடச்சிடும். இந்த ப்ராஃபிட்டை 2 பாசிபிள் சீனரியோவில் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த சம் வந்து பாருங்கள். இது ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ சம் வீடியோ பார்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துகிட்டு இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணி கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். பை.